இட்ஸ் நாட் நைஸ். சீரியஸ்லி. அது வந்து நீங்க ஒரு அளவுக்கு தான் இந்த கன்டென்ட்னா கூட டிராக் பண்ணலாம். கிட்டத்தட்ட 30 நாளாவா கன்டென்ட்ட டிராக் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இதுக்கு வந்து அரோராவ எப்படி இப்படி சொல்லிரலாம் அப்படின்ட்டு ஒரு குரூப் கிளம்புறதும், ஐய்யயோ! அரோரா ரொம்ப தப்பு, பார்வதி ரொம்ப கரெக்ட் அப்படின்னு ஒரு குரூப் கிளம்புறதும், இந்த ஆணியே வேணாம். 3 பேரையும் விட்டு தள்ளுங்க. அவன் இந்த ஏன்னா வீக்கெண்ட்ல வந்து விஜய் சேதுபதியும் என்கரேஜ் தான் பண்றாரு கம்ருதீன. அவன் இந்த வீட்டுக்குள்ள இருந்தா கூட இவ்வளவு விளையாடி இருக்க மாட்டான் போல இருக்குது. வெளில போனதுக்கு அப்புறம் அவனை வச்சு விட்டான். அவன் பேர் பயங்கரமா விளையாடுது. அதான் சொல்றேன் ப்ரோ. அது அவனுக்குமே அது அன்ஃபேர் தான். அவங்க 2 பேருமே நல்லா விளையாடல. நெறைய டைம் எழுப்பி விட்டு சொல்லியிருக்காங்க. எல்லாம் பண்ணியிருக்காங்க. இங்க இந்த அம்மா சீன் போடுறதும், இது பண்றதும் இதெல்லாம் நல்லாவே இல்ல. சீரியஸா நல்லா இல்ல. அண்ட் ஷோ மேக்கர்ஸ் வந்து இதுதான் வேணும்னு நெனைக்கிறாங்க போல. இந்த கன்டென்ட் நல்லா இருக்கா நிஜமா பாக்கறதுக்கு. இதனால 10 பைசாக்கு நமக்கு புண்ணியம் இல்ல. இல்ல திஸ் இஸ் Alright. இல்ல It's 2 not even entertaining. இது உடனே காலையில அந்த அம்மா அழுத உடனே அக்னி சிறகே பொங்கியலு அப்படின்ற மாதிரி எல்லாரும் போயிட்டு கம்பேக் குடு அரோரா. என்னத்த கம்பேக்? அவதான் கம்பேக் ஆகி கமருதீன் கூட நல்லா கும்மாளமா இருக்காளே பெட்ல உட்காந்து பேசிக்கிட்டு. என்னத்த கம்பேக்? ஒயிட் டென்ஷன், லெஸ் டென்ஷன். என்ன 10 பைசாக்கு அபி புண்ணியம் இல்லைன்னு சொல்லிட்டு இல்ல கொடுத்தாதான் நாளைக்கு பிறகு சண்டை போட முடியும். இல்லம்மா 10 பைசாக்கு புண்ணியம் இல்லைன்னு இந்த கண்டென்ட் பேசுறீங்க. அங்க எந்த கண்டென்ட்டுக்கு 10 பைசாக்கு புண்ணியம் கிடைக்குது அதை சொல்லுங்க முதல்ல. ஐயா மத்த சண்டைனா கூட பரவாயில்லையா, காசிப் பேசுறதா கூட பரவாயில்லையா, கேட்டுக்கிறையா நான் பிக் பாஸ்ல உட்காந்து. இந்த கன்றாவி காதல் எனக்கு வேண்டாம். என்னால முடியல. சோழியே அதே போடுறாங்க. நல்ல காதல் இங்க இருந்தா கூட வந்து பரவாயில்ல. இது கள்ள இல்ல காதல். நல்ல காதலா தான் இது கள்ளக்காதல் ரேஞ்சுக்கு போய்கிட்டு இருக்கு. இதுல வந்து பாதி டிடிஎல் ஓபன் பண்ண அரோரா கம்பேக், அரோரா அழுகாத, அரோரா பாவம். என்னடா அரோரா பாவம்? சொப்பா முடியல. இதுக்கு சுபீக்ஷா பீட் பாக்ஸிங் பார்த்துட்டு போயிடலாம். அத சொல்லுங்க புக்கும். ஐயோ! அப்பா! அபி இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு எனக்கு நிஜமாவே என் மனசு குளிர்ந்துருச்சு. பார்வதி சப்போர்ட்டர்ஸ் இன்னைக்கு எல்லாம் டங்கு டங்குன்னு நான் பார்க்க கூட இல்ல. கொஞ்சம் பார்க்க எனக்கு செம்ம கடுப்பு. யூ ஜஸ்ட் poured out everything that was in my mind. ச்சே! What rubbish is going on here? She is derailing her game. அது நிஜமா அவளுக்கு ஏதோ எமோஷன்ஸ் இருக்குன்னு அத வேற வச்சுட்டு ரொம்ப இட் இஸ் so annoying. And that fellow chance கிடைக்கிறதெல்லாம் is you know call me boomer whatever. Okay, I don't care if they keep touching, hugging, doing lip locks outside. Okay, it's so annoying, especially தெரிஞ்சு இவன் இப்படி பண்றான் அப்படி பண்றான் தெரிஞ்சு he keeps on feeling her at every opportunity. பார்க்கறதுக்கு இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. அது நீங்க கொட்டினீங்க அபி. ஸோ ஐ கிவ் யூ அ பிக் ஷவுட் அவுட். தேங்க் காட். என்னால முடியல அஞ்சலி. ஷோல தான் பார்க்க நிஜமாவே என்னாலவே முடியல அதே அபி. வந்து சண்டை போட்டுக்கறாங்க. அரோரா ஆமா. தானே? சேம். நான் இப்பதான் I was working and I'm just doing emails. So இப்போ ஒரு 1 hour முன்னாடி I turned on live. They're all sitting outside. These two sitting alone and she's deliberately lowering the mic. I'm like, what the heck? அப்படிதான் தோணுச்சு எனக்கு. You இது know, வேறயா? it's not. போச்சா? இன்னைக்கு அத ரெடி. Yeah, she did that, Rasigan. Those two are sitting and kushu. She's again trying to say, "Ni enna pandra ye munadi ha ha." She started off, and she's lowering the mic. Immediately, mic announcement came within a minute. I'm like, this is getting ridiculous. Of course, we are all so happy. உனக்கு இந்த வாரம் you can play light or கஷ்டம் இல்லாம கொஞ்சம் stress free-ஆ விளையாடுனா okay. I know she's probably playing a game. She gets it. But it's reached a point where it's அவ்ளோ கோவம் வருது. பார்க்கறதுக்கே சகிக்கல மாரி ஆயிப்போயிருச்சு. So, yeah, I'm so happy that Abhi said what I was thinking. சூப்பர். ஹரி யோசிக்கிறான். அரோராவை பத்தி பேசுறாங்க, ஸ்பீக்கர் போலாமா வேணாமா? இல்ல ஆக்சுவலா வந்தாலே வெல்கம் பண்ணிட்டேன். மச்சான் அத வந்துட்டியாடா? எனக்கு டிஸ்பிளேல காட்டுதுடா எனக்கு. இல்ல அபி அண்ட் சரி அபி பேசுனது வந்து அரோரா வந்து தகடாத ஆணிதான். ஏன்னா வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து அபி சொன்னது எனக்கு என்னமோ கரெக்டாக தோணுச்சு எனக்கு. நான் மெயினாக வந்து ஹைலைட் பண்ண விஷயம் இன்னைக்கு எபிசோட்ல வந்து சாண்ட்ராவோட பிரெயினை வந்து பார்வதி வந்து அப்படியே வாஷ் பண்ணுறது தான் நான் ஆக்சுவலாக பார்த்தேன்.
சில விஷயம் வந்து பார்வதி சொல்றது கரெக்டா இருந்தாலும், சில விஷயம் வந்து தப்பா இருக்கிற மாரி தான் எனக்கு தோணுது. ஷி என்ன சொல்றது? சாண்ட்ராவோட பிரெயின அப்படியே வந்து ஒய வாஷிங் மிஷின்ல போட்டு துவைச்சா மாரி பண்றாங்க. திவ்யாவோட கேம வந்து நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். லாஸ்ட் வீக்கும் சரி, ஷி வாஸ் வெரி க்ளோஸ் வித் பிரஜன். ப விளையாடும்போது பிரஜனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் விளையாடியிருந்தாங்க. பிரஜன பத்தி எங்கேயுமே தப்பாலாம் வெளில எங்கேயும் பேசல. எந்த இடத்துலயுமே சரி. ஸோ பார்வதி வந்து வேணும்னே வந்து ஷி இஸ் டர்னிங் அகெயின்ஸ்ட் ஹர். அப்படிதான் தான் எனக்கு தோணுச்சு ஆக்சுவலா. அந்த கார்டன் ஏரியால உட்காந்து பேசும்போது லைவ்ல நெறைய போச்சு. பட் கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் வந்து இந்த வேலையால வந்து சாண்ட்ராக்கும், திவ்யாக்கும் ஏதாவது டாஸ்க் வந்ததுன்னா, தேர் மைட் பி எ கிளாஷ் ஃப்ரம் திஸ் கேம். அப்படிதான் நான் பார்க்குறேன். அதுதான் இன்னைக்கு ம். எபிசோட்ல நான் வந்து ஒரு பிகாஸ் நாமினேஷன்ஸ் ரெகுலரா இருந்தது. நம்மளுக்கு எப்படி தெரியும் இந்த டீம்ல இருந்து தான் போறாங்கன்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு எபிசோட்ல இந்த ஒரு கம்ருதீன், அரோரா அண்ட் பார்வதி அந்த கேமு ப்ளஸ் இந்த ஒரு பார்வதியோட கேம் அகைன்ஸ்ட் சாண்ட்ரா அதுதான் நான் வந்து ஹைலைட்டா பார்க்குறேன். சூப்பர், சூப்பர். நாளை இரவு 9:30க்கு உங்கள் விஜய் டிவியில். காணத் தவறாதீர்கள். அப்ப என்னமோ இருக்கு போல இருக்கு. இவரு வேற இப்படி சொல்லி சொல்லியே நம்மள வந்து இது பண்றாரே. இருக்கு ஐயோ! இருக்கு நாளைக்கு இருக்கு நாளைக்கு இருக்கு. அபி, ஐயோ! சாண்ட்ரா திவ்யா கிளாஷ் இஸ் ப்ரூயிங் அப் அபி. அது அது ஓகே அஞ்சலி. நானும் அதுக்கு வெயிட்டிங் தான். பட் ஆனா எக்கு தப்பா போய் சேச்சிக்கு வர விடாம பண்ணிருவாங்களோன்னு பயமா இருக்கு. இல்ல சேச்சி வெளிய போ மாட்டாங்க. சேச்சி இஸ் நாட் இன் த ரிஸ்க் லிஸ்ட். நான் சேச்சி இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் பண்றேன் அ அபி. கேமர். நான் யூடியூப்ல ஓட்டு கேக்குறேன். 2 வீடியோ போடுறேன். ஒரு லைவ் போடுறேன். நான் தேங்க்ஸ் ஐயா. போடுறேன் உங்களுக்கு. We do தேங்க்ஸ் it. ஐயா. அவ்வளவுதான் நான் ஆமா. பண்ணிருவோம். சேச்சியும் கிளம்பிட்டா அப்புறம் வாட் இஸ் த கேம் தேர்? ஒண்ணுமே இருக்காதே. ஆனா நல்லா தான் பேசுனாங்க இன்னைக்கு. Let's அல்ல see. ஆக்சுவலா என்ன கம்மிங் பேக் கும்பலா டு சுத்துறீங்களா? வாட் ஹரி. என்னது? பாரு இல்லைங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து ஜெயிச்சுக்கு போட்டுருவாங்க இந்த வாரம். தெரிஞ்ச ஆ, விஷயம் தானே. நான் யூடியூப்ல பாரு ஓட்டு கேக்குறேங்கிறாரு. பாரு வந்து அவங்க பப்பட் அப்படிங்கிறாங்க, மாஸ்டருங்க. அஞ்சலி இப்படிங்கிறாங்க. நாங்க கும்பலாக இல்ல சுத்துவோம், நாங்க ஐயோ ஐயம்மான்னு இமாத், கத்துவோம். இமாத், நான் நீங்களும் பாரு போடுங்க வந்து ப்ரோ. ஆல்வேஸ் பப்பட் மாஸ்டர். ம். மேல இருந்து ஒரு சில பீப்புளை டார்கெட் பண்ணி she will play her puppetry game. That is her way of dealing with the game. That is why அதுதான் இட்ஸ் ஃபன் டு வாட்ச். ம். அது எதுக்கு பாரு சப்போர்ட் பண்ணனா ரொம்ப மிஸ்டேக்ஸ் பண்ணா கூட ஷி ஹேஸ் ஹர் ஓன் வே ஆஃப் ஒரு கேமிங். அது வந்து இட்ஸ் ஃபன் டு வாட்ச். தப்பு பண்றாங்க. தட்ஸ் வாட் போட்டு போட்டு தப் அடிச்சுக்கிட்டே நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். அடிச்சு அடி 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 குத்துட்டே. தப்பு பண்ணாத பட் இட்ஸ் மனுஷன் ஸ்டில் ஃபன் யாருங்க டு இருக்கா? அதான். பட் தட் இஸ் வாட் இட் இஸ். இன்னைக்கு பாருங்களேன் போய் குதிச்சுன்னு இருந்துச்சு. எல்லாருக்கும் மைசூர் பாக்லாம் வேற குடுத்துச்சா. இல்ல ஆக்சுவலா அந்த விஷயத்துல நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, அவங்க வந்து நாமினேஷன் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு நான் நாமினேஷன் ஃப்ரீன்னு சொன்னது மட்டும் இல்லாம, ஸ்வீட் எடுத்துட்டு போய் இருக்கிற எல்லாருக்கும் ஊட்டி விட்டு இதை எவ்வளவு இரிட்டேட் ஆகும் தெரியுமா? என்ன ஏன்டா ஆமா. பண்ணல? என்ன ஏன்டா பண்ணல? வர்ற வாரம் ஒழுங்கா பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி அவ பண்ணான்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஆக்சுவலா. என்ன ஏன்டா அதுவும் பண்ணாம எஸ்பெஷலி விட்டீங்க அப்படின்ற. எஸ்பெஷலி அவங்களோட அக்காக்கு ஆயிருக்கும். ஐயோ தப்பிச்சிட்டாலே. ஆமா. 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 ஒரு அக்கா போட்டாங்களே ஒரு ஓட்டு. அந்த அக்காக்கு டெஃபினட்டா ஆயிருக்கும். அது ரம்யா. பட் ஆனா நான் என்ன சொல்றேன், கனி வந்து அவங்களோட ரெக்கார்ட பிரேக் பண்ணிருக்காங்க. ரைட். She didn't vote for her. Yeah. இதுதான் அது. ஐ திங்க் இப்போ கனி குரூப்போட ஃபோக்கஸ் வந்து சேச்சி மேல மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். சேச்சியை வெளியில அனுப்புற வரைக்கும் பார்வதி இருக்கட்டும்டா அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அவங்க. ஓ, ஃபர்ஸ்ட் டைமா அவங்க ஓட் பண்ணல. அவங்க வந்து பார்வதி. ஆமா. ஓகே. Consistently week after week, Kani used to vote only for one of the thing will be Parvati. ஆமா. இந்த தடவை she chose Sandra. சேச்சி உலகமே அந்த எங்கேயும் இது சேச்சி தெரிஞ்சனால. எங்கேயும் போக போறது இல்ல. சேச்சி இஸ் கோயிங் ஆல் த வே டு ஃபைனல் மேடை. இன்னைக்கு அதிசயமா கேப்டன்சி ட்ரெஸ் நல்லா இருந்தது ஆக்சுவலா. ரொம்ப ஃபன்னியா இருந்தது. ஏன் சொல்லு? ஐயோ பார்வதி இல்ல. ம். ஏன்னா அதுல அதிசயம் இல்ல. ஏ அப்படி பாத்தீங்களா? ஏங்க பார்வதி கேப்டன்சில என்னைக்கு தான் இருந்திருக்காங்க. வந்த ஒரே வாட்டியும் கண்ணை உடைச்சு விட்டீங்க. ஆமா பார்வதி நான் விட்டு சொன்னது எத்தனை போறாங்க பேர் இவங்க எல்லாம். புரிஞ்சதுன்னு தெரியல. எனக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு. புரிஞ்சுச்சு. ஓகே. நான் அவ பயங்கரமா கஷ்டப்பட்டு போராடினேன். யா யா ஓகே சாரி ரசிகன் இல்ல கோ பேசுங்க ஹெட். பேசுங்க.
இல்ல தட் கேர்ள் வீக் ஆஃப்டர் வீக் அடி, உதை, செருப்படி, திட்டு எல்லாம் வாங்கிட்டு ஷி கீப்ஸ் பெர்ஃபார்மிங் அண்ட் கிவிங் கான்டென்ட். ஓகே. தப்பு பண்றா. அது அக்செப்டபிள் தான். பட் அத வந்து டிஸ்ரிகார்ட் பண்ணாம இருந்தா இட்ஸ் ஓகே. தட்ஸ் வை ஐ திங்க் விஜேஎஸ் வந்து இந்த இந்த வாரம் கொஞ்சம் வஞ்ச புகழ்ச்சிலாம் குடுத்தாரு. ஸோ லெட்ஸ் சி how she performs this week. She's not a nomination. Task வந்த பிறகு அது ஏத்த மாதிரி she'll she'll give her best. சும்மா இந்த கம்ருதினோட வச்சு டீரெயில் ஆகாம இருந்தா போறோம்பா. My God, it was annoying to watch. ஒரு 10 minutes watch பண்ணி I switched off again. ஆனா இந்த டைம் இங்க ட்விட்டர்ல இருக்க இந்த ஃபேன்ஸுங்க இருக்கிறவங்க பாருங்களேன், டெய்லி காலைல கஷ்டமா ம் எந்திரிச்சோன்னே கமருதீன் ஆடோராட்டா போகாம இருந்தா பரவாயில்ல, நல்லா இருக்கும். ஒன்று இந்த பக்கம் பார்வதிட்ட கமருதீன் வராம இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஐயோ இவன் இந்த போடா பக்கம் வந்துடக்கூடாது, அங்கேயே போ அவன் அந்த பக்கம் அங்கேயே வந்துடக்கூடாது போ. அப்படி சொல்லி உள்ள நடக்குதோ இல்லையோ வெளியில பாவமா இருக்கு. கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கியேடி. ப்ளீஸ். எனக்கு எனக்கு இது ப்ரோமோல வராம இருந்தா போதுன்னு இருக்கு ப்ரோ. லிட்டரலி வேற ஏதாவது கொடுங்க. சந்தோஷமா ஏத்துக்கிறேன்றீங்களா? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, பெட்டர் இதுக்கு. But it is so obvious Kamruddin is playing a game. But the fact is, I can't understand why VJS keeps telling, you're playing well, you're playing well. That's so frustrating. என்னையா சொல்றீங்க விஜேஎஸ்? ஐ லைக் him so much எனக்கு. ஐ திங்க் பட் அவர் என்ன பண்ணுவாரு? அஞ்சலி ஏதோ ஒரு சொல்லுங்க. பார்த்தேன். சாண்ட்ரா சைட்ல லவ் கண்டென்ட் கொடுத்தாதான் உள்ள இருக்க முடியும் அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருப்பாங்க போல. அதுதான் கரெக்ட். அதுதான் வார வாரம் வந்து என்கரேஜ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவ சொல்லுவா அபி, யார்கிட்ட ரம்யாட்ட சொல்லிட்டு இருப்பான். ரம்யா, உனக்கு இந்த ஷோல இஃப் யூ வாண்ட் டு கோ லாங் ரன் யூ கேன் ஸ்டார்ட் லவ் கண்டென்ட் வித் சம் ஒன். அப்பனா நீ லாங் ரன் போவ, இப்படி எல்லாம் சொல்லுவா. ஸோ ரம்யா வில் சே நோ நோ நோ, அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். ஸோ அப்ப சொல்லுவா, இல்லம்மா ஆக்சுவலி இப்படிதான் பண்ணுவாங்க ரொம்ப பேர் இல்லையா பிக் பாஸ்ல. அண்ட் இஃப் யூ சி கம்ருதீன், ஹி வாஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். ஹி கேம் இன்சைட் அண்ட் ஹி பிளான் தட். அரோராவும் அதான் பண்ணிட்டு இருக்கா, இவளும் அதான் பண்ணிட்டு இருக்கான்னு இல்லையா சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ நான் இவங்கள இப்போ ரம்யா வந்து நம்ம ஃபர்ஸ்ட்லாம் வந்து நான் வந்து நிறைய அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருக்கேன். இவங்க என்ன இப்படி இருக்காங்க, அன்பு கேங்ல இருக்காங்க, அவங்க வந்து ஜஸ்ட் பிகாஸ் அவங்க ஸ்டே பண்ணுன்றதுக்காக இந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தேன் நான். ஆனா ஐ திங்க் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்ல வந்து சேஞ்ச் மை ஒப்பீனியன். ஆக்சுவலா பார்த்தா அவங்க ஒரு பெட்டர் பர்சனாவே எனக்கு தெரியுறாங்க. அவங்கள வந்து அவங்க தெரியல அதெல்லாம் சொல்றது வந்து ஸ்ட்ராட்டஜியா, அது எனக்கு தெரியல. பட் வந்து வியானாவை கம்பேர் பண்ணும்போது ஐ திங்க் ஷி இஸ் பெட்டர் பர்சன் ரம்யா. அவ எப்படின்னா she don't want to do all this love content. அவ எப்படின்னா லைக் இட்ஸ் நாட் லவ் கண்டென்ட் மட்டும் இல்ல ஜெயா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வியானா வந்து வீக் ஆஃப்டர் வீக் வந்து எங்க வந்து உங்களுக்கு கிளாப்ஸ் கிடைக்குதோ அங்க வந்து ட்ரூ அவங்க வந்து என்ன that is பண்ணுவாங்கன்னா true. she also steals others points and make one preparation and talk about as if that is her own point. that even I saw. ஈவன் அவங்க எடுத்துட்டு வர சின்ன சின்ன பிரச்சனை வீக்கெண்ட்ல பாருங்க, சப்பாத்திக்கு குருமா சப்பாத்தி நெய் இப்படிதான் இருக்கும். ஆமா. ஸோ அவங்க வந்து she is not actually doing well. அப்ப அதை பார்க்கும்போது இப்படி நீ ரம்யா மாதிரி கூட இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ரொம்ப சீப்பா போறா. ஈவன் ஐ ஃபெல் தட். நெய்க்காக சண்டை போடுறா, பால் தர மாட்டேங்கிறாங்க, சப்பாத்தி இப்படியே தான் இருக்கு அவ கண்டென்ட். அது பெருசா இஷ்யூ பண்ணி வச்சிருக்கா. Every time Jaya she'll bring that to the weekend. That's what I'm saying. நல்லா அடி வாங்கிட்டு கொட்டு வாங்கிட்டு பிக் இது பண்ணி அது இது வீக்கெண்ட்ல வந்து அத பெரிய இஷ்யூ அதுலயே பேச வச்சிடறான். Too much that is முடியல. And half the time she'll go and sit with Parvati and Parvati கிட்ட இருந்து கொஞ்சம் last week she was she'll get some information. full சாண்ட்ரா கூடயே சுத்திட்டு இருந்தா. இன்னைக்கு பார்த்தா அவ கழட்டி விட்டா. இப்ப திவ்யா கூட போயிட்டு இருக்கா. திவ்யா சாண்ட்ரா பக்கத்துலயே போல இன்னைக்கு. நல்லதுதாங்க, சந்தோஷப்பட்டுக்கோங்க. அது ஓகேமா. சாண்ட்ரா வந்து கால் நேத்திக்கே திட்டிட்டாங்க திவ்யா. இந்த Dress தைக்கும் போது திட்டிட்டாங்க. இல்ல திவ்யா பத்தில இல்ல ப்ரோ, வியானா சொல்றோம். ஆக்சுவலி வியானாவா? ஓகே. And Sandra already figured out Viana. அவங்க ஏற்கனவே பேசிப்பாங்க இல்ல, இந்த Viana இப்படிதான். Actually Sandra she felt bad because yesterday Divya while leaving like when Prajan was leaving she did not even come in front. அது அவளுக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. அவ சிஸ்டர் பண்ண இவ கொஞ்சம் கூட இல்லையா வந்து பேசல, ஒண்ணும் பண்ணலன்ற அந்த ஃபீலிங் இருக்கு. சாண்ட்ரா நாமினேட்டட் வியானா இல்ல இன்னைக்கு? she nominated Viana. சாண்ட்ரா ஹஸ் தட், இதெல்லாம் தெரியுதுங்க அவங்களுக்கு.
இட்ஸ் நாட் தட் ஷி டசன்ட் நோ த கேம் அண்ட் ஆல். நல்லா தெரியுது அவங்க எப்படி ஆடுவாங்கன்னு தான் இப்போ கொஸ்டின். கொஞ்சம் இமோஷனலி டவுனா இருக்காங்க பாவங்க. யா யா ஏன்னா நீங்க சரி. பாயிண்ட் பேசுனதெல்லாம் பாரு கூட பேசின பாயிண்ட்லாம் இட் ஆமாமா. வாஸ் நல்லா வெரி இருந்துச்சு. குட். அவங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் ரைட்டு தான். கரெக்ட்டா தான் பேசுனாங்க. And actually, she's the only one who gives good counsel to Parvati also. அவங்க எப்பொழுதுமே சொல்லுவாங்க, நீ தான் you're giving the limelight to them, you're giving the limelight to them. இக்னோர்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. பட் as எங்கிட்டு as மேஜிக் செரி சொல்லுவாங்க, அவளும் பெண்தானே சொல்லுவாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு நடந்த சண்டை இருக்குல்ல காலையில கம்ருதீன் சண்டை, அது ஆக்சுவலா இன்டைரக்டா சாண்ட்ரா உள்ள இருக்காங்க. இதை வந்து அவங்க தான் ஆரம்பிச்சு விட்டுருப்பாங்க அந்த விஷயத்துல. நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் அரோராவை கிளப்பி விட்டுறீங்க, அவளுக்கு இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லி அவன் நடுவில் அதை போட்டு விட்டு தான் அது வெடிச்சிரும். அது நேத்து கம்ருதீன் அதை மாது சொல்லுவான். அதெல்லாம் நேத்து பார்க்கவே இல்ல. ரசிகன் I didn't நேத்து watch மாவு anything. அரைக்கிறப்ப மாவு மாவு அரைக்கிறப்ப அரைக்கும் போது போட்டு போட்டு விட்டாங்க. விட்டுருவாமா. ஆமா போட்டு விட்டுருவாங்க. அதை இங்க வந்து பேசினாவன் அவன் வெடிச்சிட்டான் ஆமா. அவன். அதுவும் வீக்கெண்ட்ல வேற இல்லையா சொல்லிட்டாங்கல்ல இவங்கள வச்சு கண்டென்ட் பண்றாங்கன்னு. அது வேற. இல்ல ஷீ டஸ் கிவ் அட்வைஸ். ஓகே இது வந்து ரொம்ப ஓப்பனா சொல்லாம ஷீ டஸ் யூஸ் டு வியானாக்கே வந்து வென் ஆதிரை கேம் இன் ரைட் ஷீ கேவ் தட் அட்வைஸ். ஆதிரை எதுக்கு போனாங்க அப்படின்னு கேட்போம். வியானா வந்து தெரியல அப்படின்னா அதை யோசி, அதான் உன்னோட பதில் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதை வந்து ஐ டோன்ட் திங்க் வியானா டுக் இட் சீரியஸ் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். வியானாக்கு ஒண்ணுமே இல்ல ரசிகன். She is playing a milder version of Aurora's game. ஆமா ஆமா she doesn't want to do that touchy thing cause her Ammi will come and bash her. Anyway, she's going to get from Rammi. Whether அம்மி she's வந்து doing it or not. அம்மி அம்மிலாம் வச்சு நசுக்க போறாங்க. இல்ல என்ன ஆமா, கேட்டீங்கன்னா அம்மி என்ன கேட்டீங்கன்னா அம்மிலாம் வரமாட்டாங்க. வரமாட்டாங்களா ப்ரோ? She's that much pissed off. ம் அவ்வளோ காண்டில் இருக்காங்களா என்ன? இது அப்படிலாம் இல்லை. அவங்க வரதுக்கு முன்னாடியே போயிடுவாங்க. ஓகே இந்த வாரம் தூக்கி வாங்கிட்டீங்க அப்படின்னா பார்ப்போம். அப்படி நான் சொல்ல, அப்படி அவங்க இருந்தா கூட அவங்க அம்மியை வரமாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. புரிஞ்சிருச்சு ப்ரோ. வித் வாட் ஷீ சேயிங் ம் மேபி ட்ரெஸ் கூட அமைச்சு கத்திட்டு இருந்தாங்க. இல்ல ப்ரோ, when she's so concerned about her family, பண்றது எல்லாமே இப்படி வேலை தான் பண்ணிட்டு இருக்கு. பட் ஐயோ ஐ வில் நாட், அந்த பேட் வேர்ட் கூட வாயில வராது மேடம். ஐ டோன்ட் வாண்ட் டு சே தட் பேட் வேர்ட்ஸ். அப்படி கான்சியஸா இருக்காங்க. பட் பண்றது எல்லாம் வை ஆர் டூயிங் ஆல் திஸ் சச் இது தெரியல, எனக்கு புரியல. She wants to stay possibly அதான் longer. அந்த லாஸ்ட் டைம் இல்லையே எப்போ சாண்ட்ரா வரப்போ அந்த கிச்சன்ல பிரச்சனை ஆகல. அவங்க ஏதோ வகட்டு அது 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 அவ்வளவு பேட் வேர்டு கூட இல்ல. ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் தட் வேர்ட் ஃப்ரம் மை மவுத். அது கூட உனக்கு சொல்ல முடியாது. பட் இந்த இப்படி எல்லாம் பண்றப்ப எஃப்ஜே கூட எல்லாம் பண்றப்ப யூ ஆர் ரெடி டு டூ ஆல் தட் நான்சென்ஸ். நீங்களும் யூஏல தான் இருக்கீங்களா? எஸ், அபுதாபி ப்ரோ. ஓ ஓகே ரைட்டு. இண்டிகோல டிக்கெட் போட்டு தர போயிட்டு வரீங்களா? விஜய் சேதுபதி டிக்கெட் வாங்க போய். வேண்டாம் ப்ரோ, இதுக்காக எல்லாம் போயிட்டு வர்றது நாட் ஒர்த். பரவாயில்ல நாங்க அவிய வச்சு கேட்டுக்கிறோம். அவி மறந்துடாதீங்க ஒரு நீங்க ஆட்டோகிராஃப் போய் சேர வரும்போது மாட்டீங்க. இண்டிகோல டிக்கெட் போட்டா நீங்க சேர மேடம் மாட்டீங்க. நீங்க தயவு செஞ்சு அப்படி அபுதாபிலே சொல்லாதீங்க. தான் நானும் இருப்பீங்க. ஹரியும் டெய்லியும் ட்ராக் பண்ணிட்டு வந்துருக்கோம். இமான் ப்ரோ, நீங்க எங்க ஆமா. இருக்கீங்க? லைக் வேர் ஆர் யூ? வன்மப்படி அஜ்மான் அனுப்பிச்சு அஜ்மான் விட்டாங்க ஐ மீன் அவங்கள. அஜ்மான். அஜ்மானா? ஓகே யா யா ஓகே யா ஓகே. ஐ வாஸ் இன் துபாய். இப்பதான் இல்லையா 2 இயர்ஸ் ஆச்சு அபுதாபி. ஓகே ஓகே. நான் சொல்றேன் இல்லைங்க அவி மேக் அ நோட். ஓகே டன். அவர்கிட்ட சொல்லிட்டு வாங்க இதெல்லாம். சொல்லிடுவோம். எப்ப அவங்க போறதுக்குள்ள ஷோ முடிஞ்சு போயிருமே. அதெல்லாம் இல்லை. நான் தேர்டு போறேன். ஷூட்டுக்கா? ஆ, ம். சந்தியா சாரி, நான் தெரியாம உங்க மைக்க நான் தான் மியூட் பண்ணிட்டேன். நீங்க பேசுங்க. ஓகே தேங்க்ஸ். இல்ல இப்போ வியானா வந்துட்டு அம்மி வந்து பயப்படுவாங்க அப்படின்றாங்கல்ல. அவங்க பிக் பாஸ் இவ்ளோ சீசன்ல இதெல்லாம் வந்து சகஜம் தானே. சிவானியோட அம்மா வந்து திட்டுறதெல்லாம் அவங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர்டா தானே இருப்பாங்க. அப்புறம் எதுக்கு அவங்க அம்மி வந்து இவ்ளோ கோவப்படுறாங்க? ஓகே ஷோல சும்மா இது வந்து நடிச்சிட்டு வர ஒரு படத்துல நடிச்சிட்ட மாதிரி அப்படின்னு தானே வந்துட்டு அவங்க எடுத்துக்கணும். எதுக்கு வந்து இதுக்காக ஒரு ஃபேமிலி ரவுண்ட்ல பிக் பாஸ் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல வராம இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓவரா இல்லையா? ஏன்னா this is just an act தானே. She is not going to definitely continue or she ஆதிரை பார்த்தே she stopped. சந்தியா ஆக்ட்னு அவங்க இல்ல சந்தியா இது ஆக்டிங்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும். ஓகே நாட் எவ்ரி ஒன் இல்லையா? இப்போ வீட்டுக்குள்ள நடக்கிற எல்லா விஷயமும் உண்மை, இதுதான் ரியல், இதுதான் இவங்க தான் இதுதான் இவங்களோட ரியல் அப்படிங்கிற மாதிரி தானே அசாசினேட் இது பண்ணிருக்காங்களே வெளியில.
எல்லாம் அப்படித்தானே அது பேசுறாங்க. நீங்க அது ஜெனரல் ஆடியன்ஸ் சொல்றீங்க இமாத், நான் அது ஒத்துக்கிறேன். பட் அதுதான். இவங்க வந்து இப்ப அவங்க அம்மி கிட்ட ப்ரிப்பரேஷன், அம்மா இதெல்லாம் நீ வந்து சர்ப்ரைஸ் ஆகாத, இதெல்லாம் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி வந்து லவ் கண்டென்ட் கொடுத்தாதான் லாங் ஜேர்னி வரைக்கும் போக முடியும் அப்படின்ட்டு. ஸோ மேபி அவளுடைய கேம் டெம்ப்ளேட்ல இந்த லவ்ங்கிறதையும் வந்துட்டு ஒரு ஒரு டெம்ப்ளேட், ஐ மீன் எமர்ஜென்சி ஸ்விட்ச் எஸ்கேப்பிங் மாதிரி வச்சிருந்துருக்கலாம். அப்படி கிடையாது சந்தியா. இது வந்து நிறைய பேர் வந்து அவங்க வந்து ரியல் அப்படிங்கிற மாதிரி தான், இதுதான் உண்மை, அவங்களோட மறுபக்கம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எடுத்துப்பாங்க. யாருமே இதை வந்து இவங்க சும்மா பண்றாங்க, ஃபேக்குக்காக பண்றாங்க, ஐ மீன் ஃபேக்கா பண்றாங்க, ஷோக்காக பண்றாங்க அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஆட்கள் ரொம்ப 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 லெஸ் தான். சாரி, ஒரே என்னோட क्वेश्चन வந்து ராங்கா கன்வே இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஜஸ்ட் ஒன்லி ஆஸ்கிங் அபவுட் இவங்களுடைய அம்மா மாத்திரம் தான். Why she is getting scared for சந்தியா her அம்மி சந்தியா when on the first. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? வாட் இஃப் வந்து இப்ப அவங்க அம்மா கிட்டயும் கூட அவங்க சொல்லிட்டு வந்திருக்கலாம், இங்க வந்து இப்படி சொன்னாதான் ஷோ மேக்கர்ஸ் வந்து அவங்க ஃபேமிலி ரவுண்ட் வரைக்கும் உள்ள வச்சிருப்பாங்கன்னு. இதுவே ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம் இல்லையா? ஓகே, வியனாவோட கேம் ஸ்ட்ராட்டஜியா இருக்கிறது. எக்ஸாக்ட்லி. வீட்ல சொல்லிட்டு வந்துக்கலாம், அம்மா அங்க போய் இது மாதிரிலாம் நடக்கும், நான் எதாவது ஒண்ணு பண்ணாத, நான் வந்து அம்மி திட்டுவாங்க சொல்லுவேன், நீ வந்துரு, வந்து என்னை 2 அடி கூட பொழந்துக்கோ, இப்படி கூட சொல்லிட்டு வந்திருக்கலாம். ஏங்க இவ்வளவு சீசன் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் கூட வந்து நிஜமாலுமே பார்த்து பயப்படுறது ஐயோ அப்படின்னு திகில் மியூசிக்லாம் போட்டு பாக்குற அளவுக்கு நம்ம இருக்கோம். அதாங்க நீ உருட்டு சுரேஷ் சார் வந்திருக்காரு. தாதா வெல்கம் தாத்தா. வெல்கம் தாத்தா. தாத்தா தேங்க்யூ 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 ரசிகன். வணக்கம். வெல்கம் வெல்கம் சார். தேங்க்யூ செய்யும். பேசுங்க சந்தியா, பேசுங்க சந்தியா. எனக்கு நெக்ஸ்ட் வீக் இந்த கோர்ட் டாஸ்க்ல வந்து இன்னொரு क्वेश्चन அபிக்கு கேட்கணும். சாண்ட்ரா ஓடிய அந்த மேனேஜர் ரிசைன் பண்ண வச்சாங்கல்ல, ஸோ அது ரிலேட்டடா வந்துட்டு டு யூ திங்க் சாண்ட்ரா விக்ரம்க்கு ஒரு லைக் லெட்டர் எழுதி அது கோர்ட் சீனுக்கு வருமா, இல்ல விக்ரம் வந்து சாண்ட்ராக்கு லெட்டர் எழுதி கோர்ட் டாஸ்கே இல்லையா சந்தியா? இவ்வளவு எல்லாம் பேச வேணாம், கோர்ட் டாஸ்கே இல்லையா? ஓகே, நானே புடுங்க வேணாட்டாங்க. அப்ப என்ன டாஸ்க் அது தெரிஞ்சுதா? அபி யார் சொன்னா அப்படின்னு? நீங்க தான் சொன்னீங்க. நான் சொல்லவே இல்லையே. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, இது ஓகே, ரெக்கார்ட் அப்ப கோட் டாஸ்க் இல்லையா அபி? அடுத்து நான் கோட் டாஸ்க் இல்லன்னு சொல்லவே இல்லையே. நீங்க என்டியூரன்ஸ் சொன்னீங்களே. பேசுறது என்டியூரன்ஸ் தானே? ஐயோ, அப்ப கோட் டாஸ்க் தான். அப்பனா கோட் டாஸ்க் தான் அபி. பேசுறது மட்டும் தான் வேணுமா? இல்ல போட்டு வாங்கியாச்சு. போட்லாம் வாங்கல நீங்க. நாளைக்கு சஸ்பென்ஸ் காத்திருக்கு. ப்ரோ நீங்க என்ன சொன்னீங்க? நான் எப்ப சொன்னேன் கோட் டாஸ்க் இல்லன்னு? நீங்க இல்ல, அவங்க சொன்னாங்கல்ல இல்லன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க, அதுக்காக நான் சொன்னேன். அது அந்த மாதிரி ஓகே ஓகே இப்படி சொல்லக்கூடாதுல்ல. நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லையே. என்ன டாஸ்க்னு நான் சொல்லலையே. ஓஹோ அப்படி. ரஷ்யா திருப்பி டெம்ப்ளேட் எடு. எடுப்போம். ஏங்க இந்த கோட்டாஸ்லாம் வச்சு வெளியில ஒண்ணு இல்ல. இந்த மழை வர்றதுனால இந்த டிசம்பர் மாசம் இந்த மழை இல்ல, ஒரு வாரத்துக்கு மழை இல்ல. 15 வரை மழை இல்ல. பின்ன எதுக்கு ஏன் ரசிகன் கோட் டாஸ்க் வச்சா பாதி கேஸ் பார்வதி மேலேயே இருக்கும். அவ்வளவுதான். பார்வதி காதெல்லாம் ப்ளீடிங் தான் நடக்க போகுது. இல்லங்க, பார்வை ஜட்ஜ் ஆக்கிடுங்கன்றேன். கேஸ் இப்ப அடுத்து மாத்தி தானே போட்டாகணும். See, இது வந்து இன்னொரு ட்ரிகரிங் பாயிண்ட் இருக்கு சரியா? கனி doesn't want Paru to be judge on any of the task. கோட் டாஸ்க்ல பாரு ஜட்ஜ்னு வச்சா அங்க விக்கல்ஸுக்கும் கனிக்கும் வெடிக்கும். என்னது பாரு ஜட்ஜா ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி பிக் பாஸ் சண்டை போடுவாங்களா? அதானே நல்ல ஐடியா. பார்க்கலாம். ஆக்சுவலி அது ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அது மாதிரி வெச்சா யோசிச்சு பாருங்க. இவங்களோட கருத்துக்களை இவங்களோட சண்டையெல்லாம் கொண்டு போய் பாரு கையில சொன்னா எப்படி இருக்கும்ட்டு. ஆஹா குடுமா அத கூட நீ என்கிட்ட அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிருவாங்க பாரு. வக்கீல் கம்மியா பேசுவான். வக்கீல் கம்மியா தான் பேசுவான். அங்க உட்கார்ந்து கேட்பாங்க, கேளுங்க என்னங்க இப்படி ஒரு நல்ல பாயிண்ட் இருக்கு அதை சொல்லி கேளுங்க, நீங்க என்னங்க வேலை பாக்குறீங்க வக்கீலு, என்னமா வேலை பாக்குற நீ அப்படின்றாங்க. இந்த பாயிண்டை சொல்ல மறந்ததால் அப்புறம் என்ன ஆகுனா எல்லாரும் ஜட்ஜ் கிட்ட தான் சண்டை போடுவாங்க. பேக் டு QC டாஸ்க்.
ஜட்ஜு கிட்ட சண்டை போட்டா கேஸ் ஆயிருங்க, பண்ணக்கூடாது. அவங்க இல்ல அப்புறம் இல்ல என்ன சரி ஃபைன் ப்ரோ, கோட்டாஸ்னா எனக்கு அந்த மனோரமா ஆனா டயலாக் தான் போடுவாங்க. ஏய் கம்முடு கடை அப்படிதான் பாரு. என்ன கொண்டு வந்தது, ஏய் கம்முடு கடை அப்படிதான் இருக்கும். எனக்கு தெரியும். நீங்க சும்மா இருங்க. நான் அந்த இடத்துல சும்மா நான் இருங்க. இருக்கேன். நான் ஆமா, சாட்சி சொல்றேன். நான் ஐ எம் சாட்சி த சொல்றேன் ஜட்ஜ். பாருங்க அப்படின்னு ஆமா, வந்துருவாங்க. ஐ எம் த ஜட்ஜ். நடக்க வாய்ப்பு இருக்கு. ஹை சான்ஸ் இருக்கு. பார்ப்போம் என்ன பண்றாங்கன்ட்டு. இது நான் யூடியூப் பக்கம் போயிட்டு யாராவது போட்டுருக்காங்களா பார்த்துட்டு வரேன் என்ன ரசம்னு. ம் எவனும் போட்டிருக்க மாட்டான். எல்லாரும் இன்னைக்கு வந்து இந்த ஷாக்லேயே உட்காந்துருப்பாங்க. இன்னும் இல்லை அதில் இதெல்லாம் இருப்பாங்கன்றியா? கீழே தான் இருப்பாங்க. எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் இங்கே அப்டேட் பண்ணோடனே டக்கு 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 வரும். தம்ப்நெயில்ஸ் ரெடி பண்ணிடுவாங்க. இதாங்க பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஏதோ தெரியாம நீங்க வந்து கெமி நல்லா பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. உடனே அங்க வந்து தமிழ் கிளாஸ் சல்லுன்னு மேலே ஏறுது. டேய் டேய் யாரா அவன் நைட்டோட நைட்டா எத்தனை ஏற்றி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த தடவை யாருக்கா ஸ்கெட்ச் போடுங்க ரசிகன். ம் போன சீசன் மாதிரி இந்த சீசன் யாருக்கா ஸ்கெட்ச் போடுங்க ரசிகன். நான் ஒண்ணுமே பண்ணது இல்லையா. நான் சும்மா தான் உட்காந்துருக்கேன். வேடிக்கையை மட்டும் தான் இந்த சீசன்ல பார்த்துட்டு இருக்கேன். நான் ஜாலியா இருக்கு. இருக்கிற நம்பரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வேடிக்கை பார்த்துட்டு கை தட்டி சரி ஒரே நிமிஷம் சாப்பான Actually, கொஞ்சம் actually, இல்ல இல்ல actually, அஞ்சலி see, ஒரே நிமிஷம் guys. அஞ்சலி ஒரே நிமிஷம். அந்த ஏஞ்சல் ரொம்ப நேரம் என்ட்ரைஸ் பண்ணிருக்காங்க. அவங்க பேசிட்டோம். ஏஞ்சல் பேசிருங்க. அவங்க ரொம்ப நேரமா என்ட்ரைஸ் பண்ணிருக்காங்க. ப்ரோ வியானாவோடது ஏன் நாமினேஷன் லிஸ்ட்ல காமிக்கல? காட்டுது வந்துருச்சு. சிஸ்டர். இப்போ வந்துருச்சு. இப்போ வந்துருச்சு. போய் போட்டு ஓகே பார்த்துருங்க. ஓட் போட்டுருங்க. சாண்ட்ராக் ஓட் போட்டுருங்க. ஓகே ப்ரோ. நான் பாத்துக்கிறேன். நீ சும்மா இருந்துட்டாங்க உடனே. பாப்போம். வாங்க அஞ்சலி கமான். நீங்க இல்ல பேசலாம். ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எனக்கு ஐ ஹேவ் நோ க்ளூ வெதர் பாரு வில் வின் ஆர் வாட் அப்படிலாம் இல்ல. அவங்க டே டு டே ஆன்டிக்ஸ் எப்படி போகுது அதுதான் ஐம் ஜஸ்ட் என்ஜாயிங். இஃப் ஷி வின்ஸ் வெல் அண்ட் குட். போட்ட எஃபர்ட்ஸுக்கு ஓகே. ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு கேண்டிடேட்டு வின் பண்ண வச்சிருக்காங்க. தட் வில் பி ரியலி ஃபன் அப்படின்ட்டு. பட் ஆஸ் சச் ஐம் நாட் லைக் சேயிங் ஷீஸ் காட் ஆல் த பட் ஷீஸ் புட் அ லாட் ஆஃப் எஃபர்ட். அதுக்கு நிறைய அடி வாங்கிட்டாங்க. அதை வச்சு தான் ஐம் ஜஸ்ட் என்ஜாயிங் ஹர் கேமை தவிர ஐ கான்ட் ரியலி டெல் தட் ஷீ வில் வின் அப்படிலாம் ஐம் நாட் அட் ஆல் ரூட்டிங். அந்த மாதிரி இப்பெல்லாம் ஜஸ்ட் மேபி 5ல வருவாங்க தோணுது. பட் ஐ நாட் லைக் சேயிங் ஓ ஐ வில் பி டெசலேட் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் என்ஜாயிங் இட் அவ்வளோதான். நல்லதுதான். எனக்கு ஒரு என்னையா சிரிக்கிற? கீழே கமெண்ட் கோட்டாஸ்னா சபரிய ஜட்ஜா போடுங்க. சபரி ஜட்ஜா போட்டு பூஜை பண்றதுக்கா? எனக்கு புரியலையே. அவரு யாரு மேலேயும் கேஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏய் சபரி வந்து இன்னைக்கு கேம்ல ஜட்ஜ் ஆகி அதுக்கும் எவ்வளவு கிரெடிட் கேட்டாரு பாருங்க. தட் இஸ் சபரி. எப்படிலாம் யோசிக்கிறாங்க போறேன் கீழே லிசனர்ஸ் நம்மளோட பயங்கரமா அதான் சொல்றேன். யோசிக்கிறாங்க. ஐயோ சபரி எல்லாம் பெஸ்ட். அதெல்லாம் இல்ல. அதுல அங்க யார் தெரியுமா பெஸ்டா உட்காரணும்? ம். ரம்யா. ஏன்னா ஒண்ணும் புரியாது. வக்கீலுக்கும் புரியாது, குற்றவாளிக்கும் புரியாது. மயங்கிரும். அடிக்கடி மயக்கம் போட்டுரும். எனக்கு வந்து ஹரிபுர போட்டாரு. ட்விட்டு போட்டாரு. என்னவா? ஒரே ஒரு எனக்காக question வாதாட இருக்கு. தயாரான்னு போட்டாரு. போச்சு. ஐயோ he broke it up. அதான் இந்த வீக் டாஸ்கா? யாரு போட்டாரு? ஹரி ப்ரோ. இவனா ஹரியா? ஹரியர். நீங்க சாப்பிடும் போது எதுவும் சொல்லிக்க கூடாது இமாத். நான் எதுவுமே சொல்லல. லெட்ஸ் மேனிஃபெஸ்ட். எனக்காக வாதாட தயாரா? இல்லன்னு போட்டு ரிப்ளை பண்ணி முடியாது. எஸ் கோட் டாஸ்க். ஜி எனக்கு ஒரு பாயிண்ட். கோட்டாஸ்ல ஃபயர் மாதிரி ஒண்ணும் பேசுங்க ஆகாது. சந்தியா. ஆனா யாராவது இந்த மாதிரி இல்ல கேஸ் யாரோ பண்ணுங்க. ஒருத்தங்க அந்த ராமா பாரு ராம் போட்டிருக்க துணியா பாரு. சரியான காமெடி அது. ஒரு நிமிஷம் பேசுங்க சந்தியா, பேசுங்க. அதை பேச வந்தாங்க. எனக்கு சபரி பத்தி பேசுறதுனால ஒரு பாயிண்ட். யாரோ ஒருத்தங்களோட போஸ்ட்ல வந்து சபரி இந்த ஹவுஸ்ன்னு போட்டு அவர் பயங்கர வாயை ஃபுல்லா ஓபன் பண்ணி கொட்டாவி விடுற போஸ்ட வந்து அவங்க போட்டிருந்தாங்க. ஓகே, யாரு இல்ல இன்னைக்கு போஸ்ட்? நாமினேஷன்
இது எனக்கு சீரியஸா ஞாபகம் இல்ல. பட் இன்னைக்கு வந்து நாமினேஷன் பண்ணும்போது பிக் பாஸே வந்து சபரியை வந்து நாமினேட் பண்ணும்போது ஃபுல் சபரி பயங்கர யார்னிங் போஸ வந்து கரெக்டா அவரை காமிக்கும் போது காமிச்சாரு. ஸோ இனவே வந்து பிக் பாஸ் இஸ் இண்டிகேட்டிங் தட் திஸ் கை இஸ் நத்திங் பட் யார்னிங் இன் த ஷோ. ஜீரோ கான்ட்ரிபியூஷன். ஜஸ்ட் சொல்லணும்னு நினைச்சேன். தேங்க்ஸ். இவன் அப்படிதாங்க பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்த நாள்ல தான் அதான் பண்ணிட்டு இருக்கான். திஸ் கை இஸ் மேக்கிங் எவ்ரிஒன் லேசி. ஆனா நல்லவன் ரசிகன். எனக்கு என்னமோ நல்லவனாதான் ஏங்க தோணுது. ஒரு விஷயத்த நல்லவன் தவிர நல்லவன் சொல்லிட்டு ஓட்டு இல்ல போடாதீங்க. எதுக்கு இங்க வரானுங்க? பேசாம சாமியார் மடத்துக்கு போக வேண்டியதுதானே. நான் அதைத்தான் சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். நான் யோக்கியனுக்கு இருட்டுல என்ன வேலை? இங்க வந்து என்ன பண்ண அதானே. போற? அந்த நல்லவன் டேக் எல்லாம் வந்து ஆரி சீசனோட முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ஆட்டம் களம் எல்லாம் மாறிடுச்சு. நீ வந்து இங்க இது பிக் பாஸ் டைட்டில்ன்றது ஒரு புனிதருக்கு கொடுக்கக்கூடிய டைட்டில் இல்ல. எண்ட் ஆஃப் த டே கேம் ஷோ. இருக்கிற பெரிய மொல்ல மாறிக்கு தேடி கொடுத்து தேடி போய் இல்ல கொடுக்குற இருக்கு டைட்டில் இது. இல்ல ரசிகன், இது கேம் ஷோ. இந்த கேமுக்கு யார் இன்புட் போட்டிருக்கிறா? மக்களுடைய மனதை யார் கவர்ந்திருக்கிறா? அவன் நல்லவன் கெட்டவன் இவன் அவன் அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. சோ அவங்களுக்கு கொடுக்கறது தான் சரி. இதுல இந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஒண்ணு கொண்டு வர்றது மிகப்பெரிய தவறான விஷயம் அது. சரியா? அப்போ ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டினா அதுக்கு தகுந்தாப்புல ஒரு ஷோ வச்சு நடத்திக்க. அங்க ஒரு 10 பேரை விட்டு அவங்களுக்கு என்னென்ன கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்து நடத்திக்கிறது. இது வந்து அதுக்கான தளம் கிடையாது ஆக்சுவலா. ஏங்க என் தலைவன் கோபிநாத் நடத்துறான்ல, அதான் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஷோ. அங்க போய் பேச சொல்லுங்க. நீயா நானா? இல்ல கமல் சார் சொல்லுவாரு விக்ரமனுக்கு வந்து சீசன் 6ல ஒரு அறிவுரை. இந்த ஷோக்கு நல்லவனா இருந்தா மட்டும் பத்தாது, வல்லவனாவும் இருக்கணும் அப்படின்னு. இன்டைரக்டா அசீம் மாதிரி இருக்கணும் கடையில ஒரு டின்னர் ரெடி, போய் அப்படிங்கறத சாப்பிடலாம். ஏய் மீட் பண்ண முடியலையே. மைக்கா ஐயோ அபி அபியக்கா மீட் பண்ணுங்க. நாம அபியக்கா சொல்லுங்க. அபியக்கா மீட் பண்ணுங்க. மீட் பண்ணுங்க. மீட் போடுங்க. ஏமா ஹஸ்பண்ட் இவ்வளவு வேலை வாங்குறது சத்தமா வந்து ஊருக்கு தெரியுற மாதிரி சொல்லணுமா என்ன? டின்னர் ரெடி பண்ணாங்க, சாப்பிடலாமா? அது மாதிரி அசீம் விக்ரமன் சீசன்ல கமல் சார் வந்து சூப்பரா சொல்லியிருப்பாரு. அந்த சீசனோட ஃபினாலேல பிக்கஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஷோன்றதே ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாரு. ரியாலிட்டி ஷோ அது இதெல்லாம் கிடையாது, கேம் ஷோ, என்டர்டைன்மெண்ட் ஷோ. அது அப்படிதான் ஆடியன்ஸ் கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு. நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, எனக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னோட யூடியூப் ஆடியன்ஸ் கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன். இந்த கேம் ஷோவா பாருங்க, டோன்ட் டேக் இட் டு யுவர் ஹார்ட் அப்படின்றத நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன். சொல்லுவோம், கேட்டா கேக்குறாங்க, கேட்காட்டி போறாங்க. அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? ஃப்ரீ அட்வைஸ் என்ன ப்ரோ? அப்சல்யூட்லி. இது கேம் ஷோவே இல்லைன்னு சொல்லி கம்பு சுத்துவாங்களே, அவனுங்களாம் என்ன சொல்றது? அதுக்கப்புறம் அவனுங்களே கேம் ஷோன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. ப்ரோ கேம் ஷோ தூங்குறவங்களை தாங்க அது. எழுப்பலாம், தூங்குறவங்களை எழுப்பலாம். தூங்குறவங்க மாதிரி நடிக்கிறவங்களை நம்மளால எழுப்ப முடியுமா? சோ அதெல்லாம் வந்து ஒரு பேட்டர்ன் ஒண்ணு இருக்கா? சீசன் 6ல அசீம் வின் பண்ணி காட்டியிருக்காரு அவ்வளவு நெகட்டிவிட்டிக்கு மத்தியில. அதனால ஒரு நல்லவர்கள் தான் இந்த ஷோவுடைய டைட்டிலை வைத்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உண்மையை சொல்லணும்னா இது வந்து ஒரு புனிதர்களுக்காக நடத்தப்படக்கூடிய ஷோ இல்ல. இது கிடையாது இது. ஆனா அப்படி ஒரு தோற்றத்தை, பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. பட் தட்ஸ் நாட் ஃபேர். ஸோ ஆடியன்ஸும் பார்க்கணும். ஆடியன்ஸ்க்கு வந்து ஒண்ணு சொல்லட்டுமா? ஏன் விஜே பார்வதியை பிடிக்குதுன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம பயபுள்ளைகளுடைய மனநிலை அந்த மாதிரி இருக்கு. அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் மக்கள் நேசிக்கிறாங்க ஆக்சுவலா. அது அந்த மாதிரியான உளவியல் வந்து மக்களுக்கு வந்துருச்சு. நம்ம போய் வந்து ஒரு கியூமுலேட்டிவா இருக்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸை வந்து நம்ம வந்து மடைமாற்ற முடியாது. இதே மாதிரிதான் அசீமையும் பிடிச்சிருந்தது. சோ நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க மத் ப்ரோ. பேசுங்க ப்ரோ. மத் ப்ரோ. அதாவது ஷோல கெட்டவன் சொல்ற
இருப்பாங்க. நீங்க வேற. இன்னைக்கு கேப்டன்சி டாஸ்க்ல சுபிக்ஷா வந்து விக்கல்ஸுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்தா மாதிரி இருந்துச்சுங்க. கொஞ்சம் டவுன்ஃபால் ஆற மாதிரி இருக்கு பிரதர் பாண்ட்ல. இல்ல அந்த பொண்ணு அவர் இல்லைன்னா அடுத்தது இன்னொருத்தரை போய் ட்ரை பண்ணிருக்கலாம், பண்ணவே இல்லை. ஆனா There's no சாண்ட்ரா point, கிட்டே right? நேத்தியது திவ்யா மேல இப்படி ஒரு இது மாறும்னு சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஆனா